மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே.
மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 வரையிலானவைகள். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று செய்தி அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரு, 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் நினைவுகளை நம்மில் பதிவு செய்ய அழைக்கப்படுகிறோம். கடந்த வாரம் இறைவனின் பயணங்களை பின்தொடர உணர்த்தப்பட்டோம். இந்த சிறப்பு காலங்களிலே 3ஆம் திருவழிபாட்டிலே இறைவனின் செய்கைகளை தமதாக்கிக் கொள்ள, நம் சொந்தமாக்கிக் கொள்ள நமக்கு சவால் விடப்படுகிற சூழலிலே முழு மனதோடு, புது பார்வையோடும் புது பாதையோடும் அழுக்குகளை மாற்றி கனிதருகின்ற பல்லவிகளாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே இறைவனின் சிறப்பான செயல் எது, எதிர்பாராத செயல் எது என்பதை பார்க்கிற பொழுது, படைப்புகள் அனைத்தையும் சொல்லால் உருவாக்கி இறைவாக்கிய இறைவன் மனிதத்தை செயற்கை செய்கையோடு தன் மூச்சாக, தன் அன்பாக, தன் சாயலாக உருவாக்கியதே இறைவனின் சிறப்பான செயல் என பதில் சொல்லப்பட்டது. இறைவன் எதிர்பாராத செயல் எதுவாக இருக்கலாம் என்று சொன்னால், செயலால் உயிரோட்டம் கொடுத்த இறைவன் அந்த மனிதத்தில் ஆசை உணர்வுகளையும் அதை நிறைவேற்றிக் கொள்ள சுதந்திர எண்ணங்களையும் கொடுத்ததே எதிர்பாராத காரணம். அதுவே வீழ்ச்சிக்கு, பாவச் செயல்களுக்கு காரணமாகிறது. இந்த பதில்களை தொடர்ந்து மேலும் பல்வேறு கேள்விகள் இறைவனின் செயல்களை நோக்கி வெளிப்படுத்தப்பட்டன. பாருங்க, இன்னைக்கு சுனாமியினால் அப்பாவி மக்கள் கோரமாக பலியாகிய பொழுது, பலர் அனைத்தையும் இழந்து பரிதவித்த பொழுது இறைவன் ஏன் அமைதியாக இருந்தார்? அமெரிக்காவிலே நடந்த சூறாவளி காற்றுகள் பல பேர் இறந்து மாண்டார்கள். அவருடைய செயல்பாடு எங்கே? வளர்ந்து உயர்ந்த வாழக்கூடிய இளம் பெண்கள் பலியாக்கப்படுகிற பொழுது, அயோக்கியர்களின் ஆசிட் தாக்குதலினாலே வாழ்வை இழக்கின்ற பொழுது இறைவனேன் தடுத்து செயல்படவில்லை? பல்வேறு நகரங்கள் நடுத்தட்டு மக்கள் தீவிரவாத தாக்குதல்களுக்கு இரையாகும் பொழுது இறைவன் எங்கே காணாமல் போனார்? எங்கே அவர் ஏன் செயல்படவில்லை?
எதிர்பாராமல் எய்ட்ஸ் மற்றும் கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் மனிதத்தை அச்சுறுத்த இறைவன் எங்கே செயல்படாமல் போனார்? நன்மைகளை செயல்படுத்துகிற இறைவன் தீமைகளையும் செயல்படுத்துகிறாரா, அல்லது தீமைகள் அவரின் செயல்பாடுகளை கடந்தவையா? நம் இறைவனின் செய்கைகள் தொடர்ந்து இருக்கும். இறைவனின் செயல்பாடுகள் நன்மைகளையே நம்மில் ஏற்படுத்துகிறது. அவரின் செயல்பாடுகளை தமதாக்க நாம் ஒத்துழைப்பு மறக்கின்ற பொழுது தீமையின் சக்திகள் நம்மை ஆக்கிரமிக்கின்றன. இறைவன் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு? மோசையின் முதல் சக்தி வாய்ந்த இறை அனுபவத்திலே இறைவனின் செய்கைகள் தெளிவாக தெரிகிறது. செயல்படுகிற இறைவனாகத்தான் மோசேக்கு தன்னை வெளிக்காட்டுகிறார். எரியும் முட்புதர் அங்கு செயல்பாட்டிற்கு அடையாளம் காய்ந்த மடிந்த செத்துப்போன முட்புதர் அல்ல. எனவே இறைவன் செயல்படுகிறார். ஏன் மக்களின் துன்பத்தை நான் கண்களால் கண்டேன், அவர்கள் குரலை கேட்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன், அவர்களை அடிமை நிலையிலிருந்து விடுவிக்க முழுமை நாட்டுக்கு நடத்தி செல்ல நான் எனக்காக செயல்பட உன்னை அழைக்கின்றேன் என்பது. விடுவிக்க விரும்புவது, நடத்தி செல்வது, செயல்படும் விடுதலையின் இறைவனை நமக்கு எடுத்துரைக்கிறது. நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என சொல்வதன் வழியாக இறைவன் தொடக்கத்தில் பிரசன்னமாக இருந்து, இப்பொழுது பிரசன்னமாக இருந்து, மேலும் எதிர்காலத்தில் என்றும் பிரசன்னமாக இருந்து செயல்படுகிற கடவுள் என்பதை நிரூபிக்கிறார். மோசையின் கேள்விகளுக்கு இறைவன் தாமே இருக்கிறவர் என்ற பதில், நாமே செயல்படுகின்றவர் என்றென்றும் நிறுத்தாமல் செயல்பட்டு கொண்டு இருப்போர் என்பதே ஆகும். இருந்தாலும் பொறுமை எவ்வளவு தான் நிற்கும்? இருக்கக்கூடிய அழுக்குகளும் அடாவடித்தனங்களும் அட்டுழியங்களை பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வளவுதான் பொறுமை காப்பார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழத்தான் செய்கிறது. ஆகவே செயல்படுகிற இறைவனின் பல்வேறு செய்கைகள் அவரிலே தன்னிச்சையாக இயற்கையாக உரைய இருக்கும் ஒன்றாகும். இதுவே அவரின் விருப்பமும் குறிக்கோளும் ஆகும். மீட்பின் வரலாற்றில் அழைத்த மக்களை காப்பாற்றும் மற்றும் விடுவிக்கும் இறைவனின் செயல்கள் இதையே குறித்து காட்டுகிற செய்தி. லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவின் 2 உதாரண படிப்பினைகளை நம்முள் இன்றைய நற்செய்தியிலே வைக்கிறார். முதலாவது, பிலாத்து எருசலேம் ஆலயத்து காணிக்கை மற்றும் வருமானத்தை எருசலேம் நகர வசதிக்காக பயன்படுத்திய பொழுது அதற்கு மறுப்பு எதிர்ப்பு தெரிவித்த கைலையர்கள் பலரை கொன்று சமாரிகளோடு அவர்களையும் எருசலேமில் பலி செலுத்த வழிபட தடை விதித்தான். இத்தருணத்தில் சீலோவாம் கோபுரத்தில் பணியாற்றிய 12 கல்லையர்கள் தவறி விழுந்து இறக்கின்றார்கள். இதை மக்கள் இறைவனின் தண்டனை என கூற, இத்தருணத்தில் இயேசு பிலாத்தினுடைய கருத்துக்களை ஏற்று அல்ல, என் அழைப்பை இறை தந்தையின் கருத்துக்களை ஏற்று செயல்படுங்கள் என அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இரண்டாவது, அத்திமரம் கனி கொடுக்கும் வரை வாய்ப்பு கொடுக்க காலம் சிறிது தாழ்த்தலாம், ஆனால் கனி பலன் கொடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அழிந்து போகும் என கூறுவதன் வழியாக செயல்பட மறக்கிற வாழ்வு செத்து போனதற்கு சமம் என சவால் விடுகிறார். தோட்டம் அல்லது மரம் மற்றும் சூழ்நிலை இறைவனின் செயல்கள். இவ்வாறு செயல்படுகின்ற இறைவன் அவரின் செயல்பாடுகளை தமதாக்க ஒத்துழைக்க அழைக்கிறார். எப்பொழுதும் செயல்படுகின்ற இறைவனுக்கு அவர் செயல்பாடுகளுக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது ஒத்துழைப்பதை கனி தருவதாகும். ஓய்வு பெற்ற இறந்து போன திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய இறுதி பொது சந்திப்பு உரையின் பொழுது சொன்னது, திரு அவை ஒரு உயிர் உள்ள வாழும் உடல். இது அன்று புனித பேதுரு வளாகத்தில் குழுமியிருந்த சமூகத்திலே உறுதியாகிறது. வாழுகிற திருச்சபை என்றும் பிரசன்னமாக இருக்கும் என்றுமே இறைவனின் மனித அவதாரத்திற்கு சான்றும் ஆகும் என்றார். அருளாளர் அன்னை தெரசா அவர்கள், நான் இறைவனின் கரங்களிலே உள்ள ஒரு பென்சில், இறைவனே செயல்பட்டு அதன் மூலம் அன்பு கடிதத்தை எழுதுகிறார் என்றார். அன்புக்குரியவர்களே, முடிந்த வரைக்கும் நாம் கனிதருகின்ற மரங்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் அழுக்குகள் நம்மை சுற்றி இருக்கிறது. செயல்படுகின்ற இறைவனின் செய்கைகளை நமதாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு புது பார்வையும் புது பாதையும் நமக்கு வேண்டாமா? எவ்வளவு காலம்தான் அழுக்குகளோடு வாழ முடியும்? கனிதருவதற்கு சுற்றி குத்து எரி போட வேண்டாமா? எல்லாருமே சரி, அநியாயம் நடக்குது, அட்டுழியம் நடக்குது, என்ன செய்யறது என்று ஒதுங்கி போனால் யார் எரு போடுவது? யாரு கொத்தி எரு போடுவது? யாரு களை எடுப்பது? எனவே அத்திமரங்கள் கனிதர வேண்டும் என்றால் நாமும் அழுக்குகளை நாம் வெறுக்க வேண்டும். பல வகையான அழுக்குகள், தீயவற்றில் ஆசை, சிலை வழிபாட்டிலே ஆசை, பரத்தமையிலே ஆசை, சோதிப்பது கொடுப்பதிலே ஆசை, முணுமுணுப்புக்கிறது ஆசை, இப்படிப்பட்ட பல அழுக்குகள் பவுலடியார் குறிப்பிடுகிறார் தன்னுடைய இறை வார்த்தையிலே. இந்த அழுக்குகளை எல்லாம் களைகள் அகற்றப்பட்டு கனிதரச் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய மனம் ஒரு மரமாகவே இருக்கட்டும்.
நம்முடைய வீடு, நம்முடைய பங்கு, நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்பங்கள், இந்த உலகம், மறை மாவட்டம் எல்லாமே மரங்களாக, கனிதருகின்ற மரங்களாக செயல்பட தேவையான அருளை வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, என்னதான் குறைகள் குற்றங்கள் செய்தாலும் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிற உடைய பொறுமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் நாங்கள் இனம் கண்டு அவைகளை அப்புறப்படுத்தி நாங்கள் கனிதருகின்ற மரங்களாக வாழ வளர தேவையான நல்லுவரங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக.
சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உணர்வு தந்தார், நன்றி பாடுவோம். பேசி சிரிக்க நாவை தந்தார், நன்றி பாடுவோம். கேட்டு செய்ய செவிகள் தந்தார், நன்றி பாடுவோம். உலகை ரசிக்க கண்கள் தந்தார், நன்றி பாடுவோம். உழைத்து உண்ண கரங்கள் தந்தார், நன்றி பாடுவோம். பாடி புகழ குரலை தந்தார், நன்றி பாடுவோம். ஆடி மகிழ கால்கள் தந்தார், நன்றி பாடுவோம். நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் நினைந்து நன்றி பாடுவோம்.
மழையும் தந்தார், நன்றி பாடுவோம். ஆழ்ந்து உணர ஞானம் தந்தார், நன்றி பாடுவோம். தலையில் சிறக்க திறமை தந்தார், நன்றி பாடுவோம். கனிந்து உடமும் குணமும் தந்தார், நன்றி பாடுவோம். சுகந்தை காக்கும் சிற்றம் தந்தார், நன்றி பாடுவோம். சுமைகள் பகிர நட்பு தந்தார், நன்றி பாடுவோம். நம்மை சுமக்க இயற்கை தந்தார், நன்றி பாடுவோம். நன்மை நினைக்க இதயம் தந்தார், நன்றி பாடுவோம். நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் நினைந்து நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் நினைந்து நன்றி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.